ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாயா இப்போ விக்ரம் பற்றி இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா விக்ரமோட ஃபேமிலியே இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வந்த செகண்ட் ப்ரோமோவில் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் அன்சீனாக லைவ் ஸ்ட்ரீம்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே விக்ரமோட ஃபேமிலியை மோசமாக வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உள்ளே வந்தீங்களா, சும்மா வந்துட்டு பார்த்தீங்களா, அவங்க பையனுக்கு எதனா ஒரு அட்வைஸ் கொடுத்ததை விட்டுட்டு இவங்க கூட சேராத, அவங்க கூட சேராத, இவங்களுக்கு எடுக்கிறான்னு நீங்கள் ரொம்ப மோசமாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, விக்ரமோட ஃபேமிலியை டேரெக்டாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விக்ரம்லாம் வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஆளே கிடையாது, அவனை வந்து ஒரு கேமாக ஒரு ஆளாக கூட நான் மதிக்கலை அப்படின்ற மாதிரி நம்மளோட மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இனிமேல் அவன் வந்து இந்த கேமில் இருக்கக்கூடாது, அவன் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சொல்கிறாங்கங்க விக்ரம் கிட்ட இந்த வந்து இதெல்லாம் வந்து பண்ணாத, மாயா கிட்ட சேராத, பூர்ணிமா கிட்ட சேராங்கன்னு. இவன் ஏங்க அதெல்லாம் வந்து கேட்குறான்? இவன் சொல்லணும்ல, நான் வந்து அப்படிலாம் பண்ணுவேன், இல்லை அவங்க நல்லவங்க அப்படின்னு இவன் சொல்லணும்ல. இவன் வந்து சரி சரின்னு தலையாட்டிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். இவன் அப்போ என்னங்க ஃப்ரெண்டு? இனிமேல்லாம் வந்து ஃப்ரெண்டே கிடையாது, அவனை ஒரு ஆளாக கூட மதிக்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் அவனை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட மாயா ரொம்ப வல்கராக வந்து அவங்க ஃபேமிலியை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஃபேமிலிஸ் வந்தாங்க, எல்லாருமே ஜாலியாக சில் பண்ணிவிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்க மட்டும்தாங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப வந்து நம்மளை கடுப்பு கலப்புற மாதிரி. ஸோ இந்த வாரம் விக்ரம் வந்து வெளியே போயிட்டானா மூஞ்ச தூக்கிட்டு போய் எங்கே வச்சுப்பாங்களாம், அவங்களுக்கே அசிங்கம் தானே அது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த வாரம் விக்ரம் போகிறான் அப்படின்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக நானே அவனை போக வைக்கிறேன் எதனா பண்ணி. ஸோ இனிமேல் அவன் வந்து என் கூட இங்கே இருக்கக்கூடாது பிக் பாஸில். இனிமேல் உனக்கு கேம் ஆல்ரெடி உனக்கு கேமும் புரியல, ஒன்றும் புரியல, அந்த கேம் என்னன்னு தெரியல, நீ பாட்டு உள்ளே வந்து சும்மா இருந்துட்டு இருந்த, இனிமேலும் நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.